கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1235 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 136:23 வசனம் இப்படியாக சொல்கிறது: நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையிலே விழுந்துவிட்ட, குறைந்துவிட்ட, ஏழ்மையாக்கப்பட்ட சூழ்நிலையிலே வாழுகிற பொழுது, வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அப்படிப்பட்டவர்களை நினைப்பதற்கு யாரும் இல்லையே என்று தயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, ஏங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, அவர்களை நினைத்து அவர்களை தூக்கி விடுகிறவர்தான் நம்முடைய கர்த்தர். கர்த்தர் தாழ்மையில் உள்ளவர்களை நினைக்கிறார். வசதியானவர்கள் அல்லது செல்வாக்கு மிக்கவர்களை காட்டிலும் தேவன் தாழ்மை உள்ளவர்கள் மீது மிகுந்த அன்பு பாராட்டுகிறார். தாழ்மை உள்ளவர்களை நினைக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தாழ்மையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து, ஏழ்மையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து, நஷ்டத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து, செழிப்பை நோக்கி அவர்களை வாழ வளர செய்கிறார். எனவே தாழ்மையில் உங்களை யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தாழ்மையிலே உங்களை நினைக்கிறார். மகனே, மகளே, உறவுகள் தள்ளிவிட்டார்கள், நண்பர்கள் தள்ளிவிட்டார்கள், குடும்பத்தினர் தள்ளிவிட்டார்கள், தொழிலிலே நஷ்டம் வந்துவிட்டது, வேலையிலே சரிவர பாதுகாப்பு இல்லை, வியாபாரம் நஷ்டம் என்று ஏதோ ஒரு சூழ்நிலை உன்னை தாழ்மைப்படுத்தி வைத்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் வாருங்கள், அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார், நினைப்பார், நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தாழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை அவர்களை தாழ்மைப்படுத்தி விட்டதோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் தாழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, தாழ்த்துகிற பிள்ளைகளை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறீர். இன்றைக்கும் தாழ்மையில் நினைக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. யார் யார் தாழ்வில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தூக்கிவிடும்படியாய் அவர்களை நினைத்து உம்முடைய கிருபையை அவர்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.